ரஜினிகாந்த் மிரட்டப்பட்டாருங்கிறதுக்கு இன்னும் நான் சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் யாருமே மிரட்ட முடியாது. அவர் ஒரு தக்கு. ரஜினிகாந்த் ஒரு தக். ரஜினிகாந்த் ஒரு ரக்கட். ரஜினிகாந்த் ஒரு போராளி. நெருப்புல வளர்ந்த செடி இந்த ரஜினிகாந்த். அவரை யாராலையும் அசைக்க முடியாது. அவரை யாராலையும் மிரட்ட முடியாது. அவரை யாராலையும் அடிபணி வைக்க முடியாது. சிங்கம் கர்ஜிக்குதுன்னா தன்னை பார்த்து கர்ஜிக்குதுன்னா அந்த சிங்கத்தின் தொண்டையவே கடிச்சு அதையே கொல்லும்னு நினைக்கிற வெறி கொண்ட மனிதரா தான் ரஜினி தன்னோட வாழ்க்கையில இருந்திருக்கிறார். ஆனா அந்த அளவுக்கு ஆக்ரோஷமும் கோவம் நமக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆன்மீக வழியில போய் தன்னை சாந்தப்படுத்திட்டு வாழ்ந்திருக்கிறார். தான் அவமானப்படுத்துகின்ற இடத்துல சரியான தரமான சம்பவங்களை பதிலடியா கொடுக்கக்கூடிய மனிதர். வணக்கம். வணக்கம். ரஜினிக்கு ஆதரவா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இப்போ ஆதவர்ஜுனா அப்படி என்ன பேசிட்டாருன்னு உங்க எல்லாருக்கும் கோவம்? எதுக்கு ரஜினிகாந்த் இதுக்கு ஒரு அறிக்கை வேற விடுறாரு? எஸ்பெஷலி நான் ஆதவர்ஜுனா இப்படி தலைவரை பத்தி பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக என்னோட கருத்தை நான் முன்வைக்கல. நான் இந்திய ஜனாதிபதி ரஜினிகாந்த் மக்கள் இயக்கம்னு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிறேன். அது சம்பந்தமான பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. அந்த இயக்கத்தோட நோக்கம் அடுத்த இந்திய ஜனாதிபதியாக ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக ரஜினிகாந்த் இருப்பார். அவரை ஜனாதிபதியாக தேர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை பாரத பிரதமருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கும் மற்ற பிராந்திய கட்சிகளுக்கும் முன்வைப்பதற்கான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. அதை தான் என்னோட இயக்கத்தின் சார்பில் நான் முன் வச்சேன். மற்றபடி நான் அவருக்கு எதிரான கருத்துக்களை சொல்லணும், இல்லை அவருக்கு கண்டனம் தெரிவிக்கணுங்கிற நோக்கம் எல்லாம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இல்லை. அங்கே கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போ அதற்கான பதிலாக நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆதவர்ஜுனா ரஜினிகாந்த் மிரட்டப்பட்டார் திமுகவில் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காருன்னு கேட்கும் பொழுது நான் என்னோட பதில சொன்னேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய வாழ்நாளில் எதற்காகவும் பயப்பட்டது கிடையாது. அவரை யாரையும் மிரட்ட முடியாது அப்படிங்கிறதுக்கு அவரோட வரலாற்றை புரட்டி பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அது வரலாற்றை திரும்பி பார்த்தா தெரியும், எல்லாருக்குமே தெரியும். மு கருணாநிதி, முன்னாள் முதலமைச்சர்கள் மு கருணாநிதி, ஜெயலலிதா இவங்க முன்னாடியே அவர் தைரியமா பேசியிருக்கிறார். அண்ட் இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி அவங்க இருக்கும்போதும் பேசியிருக்கிறார். மு கருணாநிதி அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவருக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட பாராட்டு விழால கட்டாயப்படுத்தி எங்களை அழைத்து வராங்கன்னு அஜித்குமார் சொன்னதுக்கு அந்த கருத்தை வரவேற்கும் விதமாய் எழுந்து நின்று கைத்தட்டினார். எப்படி கருணாநிதி இருக்கிறாரு, அவர் பக்கத்துல உட்காந்துருக்காரு ரஜினிகாந்த், எழுந்து நின்று கைத்தட்டார். அப்படின்னா என்னன்னா, உனக்கு என்னுடைய முழு சப்போர்ட் அப்படிங்கறதா எந்திரிச்சு நின்று கைத்தட்டுறது. சும்மா உட்காந்துட்டு இப்படி தட்டி இருக்கலாம். ஓப்பனா டேரிங்கா ஒருத்தர் அஜித் தன்னோட கருத்தை சொல்றாரு, ஸ்ட்ராங்கா சொல்றாரு, தைரியமா சொல்றாரு என்பது அவருக்கு சப்போர்ட்டா அதை பண்ணார், ஓப்பனா பண்ணார். இப்படி வரலாற்றுல எதுக்கும், எந்த முதலமைச்சருக்கும், எந்த கட்சிக்கும் பயப்படாதவர், யாராலையும் அவர் மிரட்ட முடியாதுங்கிறது நல்லா தெரியும். அவருடைய எண்ணங்களாலையும் செயலாலையும் அதை நிரூபிச்சு காமிச்சிருக்கிறார். ஸோ அதை தான் நான் அந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் ஆதவர்ஜுனா சொன்னதுலேயே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்க, அதுல எந்த தப்பும் இல்லை. திமுக மிரட்டினதுனால நீங்க ஒதுங்கிட்டீங்கன்னு சொல்றோம். வெறுமனே அந்த குற்றச்சாட்டு மட்டும் வைக்கல. அன்னைக்கு திமுகவை எவ்வளவுலாம் எதிர்த்தீங்க, சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னீங்க. இன்னைக்கு அவங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்துல போய் நீங்க படம் நடிக்கிற அளவுக்கு ஆயிட்டீங்க. இதுதான் திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு அந்த இடத்துல தான் அவர் கிரிட்டிசைஸ் பண்றாரு. சினிமா நடிக்கிறது அவரோட தொழில். ஓகே, அது யார் வேணா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரொடியூசர் டிஎம்கே பேக்ரவுண்ட்ல இருக்கிறதெல்லாம் அவருக்கு பேரியர் கிடையாது. யார் வேணா 1996ல அதே திமுக தமாக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் விட்டார். மீண்டும் அதிமுகவிற்கு ஜெயலலிதாவிற்கு வாக்களித்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சீஃப் மினிஸ்டரா ஜெயலலிதா இருக்கும் பொழுதே ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். ஓகே, அது இப்ப இருக்கிற எந்த நடிகரும் அதை பண்ணது கிடையாது. யாருமே இதுவரைக்கும் வரலாறே கிடையாது. ஒரு நடிகரா இருக்கும்போது மற்றவங்க அரசியலுக்கு வந்துட்டு இப்ப பேசுறாங்க. இப்ப விஜயெல்லாம் அரசியலுக்கு வந்துட்டு பேசுறாரு. ஆனா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்துகிட்டே, ஒரு உச்ச நட்சத்திரமா இருந்துகிட்டே, நடித்து கொண்டே இருக்கிற ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுறதெல்லாம் வரலாற்றுல யாருமே பண்ணது கிடையாது. தமிழக வரலாற்றுலயே அதை பண்ணது ரஜினிகாந்த். ஓகேவா? அதனால படம் நடிக்கிறதுங்கிறது வேற, அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் மனசுல பட்டதை வெளிப்படையா சொல்றங்கிற அந்த நிலைப்பாடு வேற. அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறார். சிஸ்டம் கெட்டு போச்சுன்னு சொன்னாரு. திமுக ஆட்சிக்கு வந்தோடனே சரியாயிடுச்சா சிஸ்டம்? திமுக ஆட்சிக்கு வந்தோடனே சரியாயிடுச்சா அப்படின்னா அது அவருடைய கருத்து. சிஸ்டம் சரியா இல்லை அப்படிங்கிறது அது அவருடைய கருத்து. இப்போ நீங்க அதை நான் எப்படி சொல்லுவேன்னா, இப்போ ஆதவர்ஜுனா மிரட்டப்பட்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, மிரட்டப்பட்டிருந்தா நான் இந்த சிஸ்டம் சரியில்லைங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுருக்க முடியாது. ஓகே, ஓப்பனா அதெல்லாம் முன்னாடி சொன்னாரு. கடைசியில அவர் விலகினதுக்கு மிரட்டல் தான் காரணம்னு சொல்றாங்க. அதுல எந்த உண்மையும் இல்லை. அவரோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கிளியரா இருக்கு.
தான் கட்சி ஆரம்பிச்சேன். ஆனா அண்ணாத்த படப்பிடிப்புக்கு போறேன். அங்க கொரோனாவால பாதிப்பு ஏற்படுது. 120 பேருக்கு சோதனை செய்யப்படுது. அதுல நெறைய பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்படுது. நான் வந்து கட்சி ஆரம்பிச்சு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு பிரச்சாரம் பண்ணா, அது எடுபடாது. அது அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். வெளிய போய் பிரச்சாரம் பண்ணணும். ரசிகர்கள் வரணும், கூட்டம் வரணும். அப்ப வரும்போது கொரோனா தொற்று அதிகமா இருக்கான வாய்ப்பு இருக்கு. என்னோட உடல்நிலையும் மோசமா இருக்கு. மாற்று சிறுநீரகம் பொருத்தியிருக்கேன். அதுவும் பாதிக்கப்படும். என்னோட பிளட் பிரஷர் ஏற்ற இறக்கத்தோட இருக்கு. அதனால மருத்துவரோட பரிசோதனையில நானும் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய சூழல் இருக்கு. இப்படியான ஒரு சூழல்ல ஒரு தலைவனே ரெடியா இல்லாதபோது, உடல்நிலை சரியில்லாத பொழுது, நான் அத கொண்டு போ முடியாதுங்கிறதுனால அவர் அந்த முடிவு எடுக்கிறார். இதுதான் இத விட வெளிப்படையா ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்கவே முடியாது. அரசியல்ல இருந்து ஏன் நான் விலகுறேங்கிறதுக்கு ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் குடுத்திருக்கிறாரு. இதுல திமுக வுடைய சேர்ந்த அமைச்சர் ரகுபதியே தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அவர யாரும் மிரட்ட முடியாது. அவர் ரஜினிகாந்த் யாருக்கும் அடிபணிய மாட்டார்ன்னு திமுகவை சேர்ந்த அமைச்சர் ரகுபதியே ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்கிறார். இத விட வேற என்ன வேணும்? இப்ப ரஜினிகாந்த் அவருடைய கெரியர்ல பலமுறை வந்து இந்த மாதிரி அவர் மேல வந்து விமர்சனங்கள், அவதூறுகள்லாம் இருந்திருக்கு. அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொன்னதும் அன்னைக்கு மிகப்பெரிய விமர்சனங்களை வச்சது திமுக. சங்கி சங்கி சங்கின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் ரஜினிக்கு கோவம் வரல. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா ஒரு அறிக்கை விட்ட உடனே கோவம் வந்துருச்சான்னு கேக்குறாங்க. இப்பவும் கோவத்த அவர் வெளிப்படுத்தலையே. அப்படின்னா காலம் பதில் சொல்லும் அப்படின்லாம் பேசுறது எப்படி? ஆமா. என்னன்னா, இப்ப அது ரசிகர்களோட கொந்தளிப்புக்காக அவர் குடுத்திருக்கிற ஒரு ரசிகர்களை ஏத்தி விடுறாரான்னு கேக்குறாங்க. ரசிகர்களை ஏத்தியெல்லாம் விடல. அதாவது அவருக்கு ஆதரவா பலர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனாவை கண்டித்து கருத்து அது தெரிவிச்சிருக்காங்க. என்ன 4 நாள் கழிச்சு கருத்து சொல்றாங்க. அவங்க எல்லாம் கருத்து சொன்ன உடனே இவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இதுல ஒரு பேட்டர்ன் தெரியுது. எந்த பேட்டர்னும் இல்ல. அவர் அமைதியா இருக்கிறாரு. அத கண்டுகொள்ளல. என்னமோ பேசிட்டு போறாங்கன்னு கண்டுகொள்ளல. அத பெருசா பொருட்படுத்தல அவர். ஆதவ அர்ஜுனாவுடைய கருத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பொருட்படுத்தல. அமைதியா பொருட்படுத்தலைன்னா கடந்து போயிருக்கலாமே. எவ்வளவோ விஷயங்கள்ல அவர்ட்ட அரசியல் கேள்வி கேட்டா ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட டென்ஷன் ஆனாரு, கோபப்பட்டாரு. நான் தான் அரசியல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, என்கிட்ட வந்து ஏன் அரசியல் கேட்குறீங்கன்னு கேட்டாரு. அப்போ இன்னைக்கு அவர் பண்ணியிருக்கிறதுக்கு பேர் என்ன? எல்லாருமே ஒரு தனிப்பட்ட மனிதருக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம் தாங்க. அவரு பொறுத்து இருக்கிறாரு. பட் இதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டிய சூழல் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு அவர் முடிவு பண்றாரு. அவர் வெளிப்படுத்துறாரு. அத வந்து நீங்க அவரோட கருத்தை வெளிப்படுத்த கூடாதுன்னு சொல்றீங்களா? அது அவரோட விஜய்க்கு ஓட்டு தனிமனித உரிமை. போடாதீங்கன்னு சொல்றாரு. அதானே அந்த ஸ்டேட்மெண்ட்டே அதுதான். விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க. அது அந்த ஸ்டேட்மெண்ட்ட புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அது எப்படி இருக்கோ அது அப்படி. ஓகேங்களா? அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தான் தெரியும் அவருடைய கருத்து என்னங்கிறது. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, போடுங்கன்னுலாம் சொல்ல வரதா நான் நினைக்கல. அது அவரவருடைய புரிதல பொறுத்து இருக்கு. அ அதுல ஆனா சொல்லியிருக்காரு, காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும்னு. சரிங்களா? இது அவரவர் எடுத்துப்பாங்க. எப்படி இருக்கும் என்னன்னு. இல்ல இதுக்கு முன்னாடி கூட இந்த கரூர்ல 41 பேர் உயிரிழந்தப்ப இம்மீடியட்டா ரஜினிகாந்த் கிட்ட இருந்து ஒரு கருத்து வந்துருந்துச்சு ட்வீட்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது. அதுக்கெல்லாம் வாய் திறக்காதவர் அன்னைக்கு மட்டும் வாய் திறக்கிறாருன்னா அதுக்கு என்ன நோக்கம் அவருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு வாய் திறந்தாரு? கரூர்ல 41 பேர் உயிரிழந்ததுக்கு அவர்கிட்ட இருந்து இமீடியட்டா அந்த நிகழ்வு நடந்த சில மணி நேரங்கள்ல அவருடைய கருத்தை வெளிப்படுத்துறாரு. தப்பில்ல, துயர சம்பவம். அதுல அவர் கருத்து சொல்றதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல தூத்துக்குடியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எத்தனையோ இடங்கள்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு. இதுக்கெல்லாம் பேசாதவர் விஜய் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் பேசுறாருன்னா அவருடைய உள்நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க. விஜய் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எந்த விஷயத்துக்கு அவர் கருத்து சொல்லியிருக்கிறாரு? கரூர் என்ன சொன்னாரு சொல்லுங்க பார்க்கலாம். கரூர்ல அதான் 41 பேர் உயிரிழந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. அது இப்ப 41 பேர் கரூர்ல இறந்த சம்பவம் தமிழ்நாட்டையே உழுக்குச்சு. சரிங்களா? எல்லாருக்குமே ஒரு படபரப்பு, ஒரு பதட்டம். தமிழ்நாடு முழுக்க அது ஒரு பெரிய கொந்தளிப்பை தான் ஏற்படுத்தியது. மாற்று கருத்தே இல்ல. அப்போ அவருக்கு தனிப்பட்ட முறையில அவருக்கும் அதுல ஒரு அனுதாபம் ஏற்பட்டிருக்கு. அதனால தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாருன்னு தான் நான் பார்க்கிறேன். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்க. அப்ப வராத அனுதாபம். தூத்துக்குடி அண்ணா யூனிவர்சிட்டி, இது எத்தனையோ சம்பவங்கள் நடந்தது. அதுவும் எல்லார் மனசையும் ஒரு கரூர் சம்பவம் எப்படி நம்ம மனசையெல்லாம் உழுக்குச்சோ அதே மாதிரி தான் இந்த சம்பவங்கள் நடக்கும்போது உழுக்குச்சு. அப்பெல்லாம் அவர் கருத்து சொல்லலையே. இருக்கலாங்க. அதாவது மேபி இருக்கலாம். தொடர்ந்து விஜயே தலைவரை சீன்ற மாதிரி சில இடங்கள்ல பேசியிருக்கிறாரு. ஆடியோ லான்ச்ல கூட பேசியிருக்காரு. எங்க சீண்டி இருக்காரு? ஒரு இடம் சொல்லுங்க பார்ப்போம். அது வந்து ஓப்பனா எதுவும் சொல்லல. ஓப்பனா எதுவும் பேசல. ஆனா அந்த கழுகு கதை இந்த விஷயங்கள்லாம் போயிருக்கும். 2 பேரும் அதுல கூட அவர் சொல்லிட்டாரே, சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான். அவரும் பெருந்தன்மையா தானே சொன்னாரு. மறைமுகமா விஜய் ரசிகர்கள் மத்தியில தலைவருக்கு எதிரான சில போர், சோசியல் மீடியா வார் அந்த மாதிரி பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்துச்சு. அதன் அடிப்படையில அவருக்கும் ஆதங்கம் இருந்திருக்கலாம்.
ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு. அதனால கூட அவர் சொல்லியிருக்காரு. ரசிகர்கள் வந்து சண்டை போட்டுப்பாங்க பொறுப்பு இல்லாம. இவர் உச்ச நட்சத்திரம் 50 வருஷமா சினிமால இருக்காரு. ம். அவர் அப்படி பேசலாமா? அவர் சொன்ன கருத்து ரைட்டு அந்த நேரத்துல. ம். எல்லாத்துக்கும் அவர் கருத்து சொன்னாருன்னா யாருமே அவரை கேட்க போறது இல்ல. ம். செலக்டிவா விஜய்ன்னு வரும்போது விஜய்க்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அது வந்து அவரவரோட உரிமைங்க. இப்ப அவரு தலைவர் வந்து இந்த விஷயத்துக்கு கருத்து சொல்லணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக சொல்லியிருக்கிறாரு. நீங்க இவருக்கும் கருத்து சொல்லணும், இவருக்கும் சொல்லணும், அவரெல்லாம் கட்டாயப்படுத்த முடியாது. அது அவரோட விருப்பம். விருப்பம் அதனால தான் சார்ந்தது. எங்களுக்கு சந்தேகம் வருதுன்னு கேட்கறாங்க. விஜய் ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லா விஷயத்துக்கும் பேசுனீங்கன்னா, உங்கள நாங்க மதிக்கிறோம். சம்பந்தப்பட்டது விஜய்ன்னு சொன்ன உடனே உங்ககிட்ட இவ்வளவு இது வருது. திமுகன்னா உங்க கேள்வி கேட்க அப்ப நீங்க சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லி அரசியலுக்கு வந்தவர். இன்னைக்கு திமுக ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சியினுடைய தவறுகளை எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. திமுகவின் கூட்டணி கட்சிகள் கூட சில நேரங்கள்ல கேள்வி கேட்குது. நீங்க அமைதியா இருக்கீங்கன்னா, அப்ப நீங்க அன்னைக்கு பேசினதெல்லாம் பொய்யா? அதுதாங்க. இது தனிப்பட்ட அ வெறுப்பு சார்ந்தது. சரிங்களா? இது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை சார்ந்தது. அவரு வெளிப்படுத்தக்கூடிய கருத்து அவருடைய உரிமை சார்ந்தது. எல்லா விஷயத்துக்கும் அவர் கருத்து சொல்லணுமா? சொல்லக்கூடாதா? அப்படிங்கன்னு நாம போய் முன்வைக்க முடியாது. நம்ம கேள்வி எழுப்ப முடியாது. அது தனிப்பட்ட சுதந்திரம் சார்ந்தது. அதுல நானும் கருத்து சொல்ல முடியாது. இப்ப ரஜினிகாந்த் வந்து இங்க இருக்க 2 கட்சிகள் சரியில்ல. ஒரு வெற்றிடம் இருக்கு. சிஸ்டம் கெட்டு போயிருக்கு. அத மாத்தணும்னு ஒரு முயற்சி எடுத்தாரு. அவரால பண்ண முடியல. அவருடைய துறையிலிருந்து இன்னொருத்தர் ஒரு முயற்சி பண்றாரு. அதுக்கு அவர் ஆதரவா இல்லனாலும் பரவால்ல. இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டு அதுக்கு எதிரா நிக்கணுமா? அப்படி ஒரு அவப்பேர் அவருக்கு தேவையான்னு கேட்கறாங்க விஜய் ரசிகர்கள். என்ன அறிக்கை வெளியிட்டாரு? இப்ப இன்னைக்கு வெளியிட்டிருக்க அறிக்கை கிளியரா அது வந்து தன்னை வந்து விஜய்க்கு எதிரா பொசிஷன் பண்ணி தன்னுடைய ரசிகர்களை விஜய்க்கு எதிரா அவர் திருப்புறாரு. அந்த மாதிரியான விஜய்க்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் கிடையாதுங்க அது. நல்லா புரிஞ்சுக்கங்க. விஜய்க்கு எதிரா ஸ்டேட்மெண்ட் விடணும்னு ரஜினிகாந்த் அந்த ஸ்டேட்மெண்ட்ட விடல. சரிங்களா? அவருக்கு வந்திருக்கிற அழுத்தம், அதாவது இந்த பிரஷர் அவர் தெளிவா சொல்லியிருக்கிறார். எனக்கு நான் சொ என் அ எனக்கு எதிராக ஒரு தவறான கருத்தை பொதுவெளியில் வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் குறிப்பிட்டிருக்கிறார் ஆதவ அர்ஜுனா. அந்த கருத்துக்கு இவங்கலாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நன்றின்னு தான் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? இது எப்படி விஜய்க்கு எதிரான கருத்துன்னு நீங்க எடுத்துப்பீங்க? கடைசியில சொல்ற அந்த ஒரு லைன் தானே. என்ன சொல்றாரு சொல்லுங்க? கடைசி லைனு. அதுதான் காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்றாரு. ம். இப்ப அவரு ஆதவர்ஜுனோட பேச்ச மறுக்கிறாரு. முதல் லைன்லயே அது முடிஞ்சு ம். போச்சு. ம். மத்தவங்களுக்கு நன்றி சொல்றாரு. அதுவும் முடிஞ்சு ம். போச்சு. கடைசியில அவர் சொல்ற லைன் இருக்குல்ல. அதான் காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லுங்கிறாரு. சரிங்களா? இது வந்து விஜய்க்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் நீங்க நினைக்கிறீங்க. 100% எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆ. விஜய்க்கான பதிலடியா நினைக்கிறீங்க. 100% அப்படி அப்படிதான் நினைச்சுக்கிட்டா நினைக்கிறாங்க. அது உங்களோட விருப்பம். ஓகே. நாங்க அப்படி நினைக்கல. ஓகே. நாங்க வந்து ரஜினிகாந்த் அவருடைய ஸ்டேட்மெண்ட், அதாவது தான் தன்னை யாரும் மிரட்ட முடியாது. நான் எந்த மிரட்டலுக்கும் அடிபணிய மாட்டேன். அப்படிங்கிற விஷயம் அ இப்ப காலம் பேசாது. பின்னாடி காத்திருந்து பதில் சொல்லணும்னா, அந்த விஷயம் அவர் அவர் மிரட்டப்படவில்லைங்கிற விஷயம் கூட வெளிய தெரியுங்கிறதுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட்ட சொல்லியிருக்கலாம். அப்படியும் பார்க்கலாம். ரஜினிகாந்த் மிரட்டப்பட்டாருங்கிறதுக்கு இன்னும் நான் சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது அவர் யாருமே மிரட்ட முடியாது. அ அதுக்கு உதாரணம் அவர் வந்து ரொம்ப ஃபெரோசியஸான ஆளு. அவரு ஒரு தக். ரஜினிகாந்த் ஒரு தக். ரஜினிகாந்த் ஒரு ரக்கட். ரஜினிகாந்த் ஒரு போராளி. அவரே சொல்லியிருக்காரு. நெருப்புல வளர்ந்த செடி இந்த ரஜினிகாந்த்னு. ஓகே. அவர யாராலயும் அசைக்க முடியாது. அவர யாராலயும் மிரட்ட முடியாது. அவர யாராலயும் அடிபணிய வைக்க முடியாது. ஓகே. ஒரு சிங்கம் கர்ஜிக்குதுன்னா, தன்னை பார்த்து கர்ஜிக்குதுன்னா, அந்த சிங்கத்தின் தொண்டையவே கடிச்சு அதையே கொல்லும்னு நினைக்கிற வெறி கொண்ட மனிதரா தான் ரஜினி தன்னோட வாழ்க்கையில இருந்திருக்கிறார். ஆனா, அந்த அளவுக்கு ஆக்ரோஷமும், கோவம் நமக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆன்மீக வழியில போய் தன்னை சாந்தப்படுத்திட்டு வாழ்ந்திருக்கிறார். தனக்கு எதிரா நடந்த விஷயங்கள் எல்லாம் தானே எப்படி அத பார்த்து சரி பண்ணணும்னு நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறார். அதுக்கு உதாரணம் தான் தலைவர் ஏவிஎம் ஸ்டுடியோல நடந்த ஒரு நிகழ்வுல சொல்லியிருப்பார். அவருக்கு ஏற்பட்ட அவமானம். ஏவிஎம் ஸ்டுடியோலருந்து வந்துட்டு, "உனக்கு பேமெண்ட் கிடையாது போடான்னு" அனுப்பிச்ச இடத்துல, இதே இடத்துல ஃபாரின் வண்டியில 555 சிகரெட்டோட அடிச்சுட்டு, இங்க வந்து இறங்கணும்டான்னு சொல்லி நெனச்சுட்டு நடந்தே போனவரு, அத நடத்தி காட்டியிருக்கிறார். அதே இடத்துக்கு ஃபாரின் கார், ஃபியட் கார் எடுத்து நிறுத்தி 555 சிகரெட் எடுத்து அடிச்சுட்டு அங்க வந்திருக்கிறார். யாரோ கவர்னர் வந்துட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்கன்னு தலைவரே அத சுட்டிக்காட்டியிருக்காரு. இந்த மாதிரியான மனிதர் தான். தான் அவமானப்படுத்துகின்ற இடத்துல சரியான தரமான சம்பவங்கள பதிலடியா குடுக்கக்கூடிய மனிதர். அதனால அவர் ரொம்ப ஃபெரோசியஸ், வெரி ரக்கட், ரொம்ப மோசமான மனிதர். அ அதாவது தனக்கு எதிரா செயல்படுறவங்கள திருப்பி செய்யறதில்ல. ஓகே. ஆனா அந்த மாதிரி இருக்க வேண்டாம். நம்ம சாந்தமா எல்லாருக்கும் நல்லவரா இருக்கணும். யாரும் நம்மளால காயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னை சாந்தப்படுத்திக்கிட்டு, ஒரு நல்ல மனிதரா இருக்கணும். ஒரு புனித மனிதரா இருக்கணும் அப்படின்னு, ஒரு புனித ஆத்மாவா ஆன்மீக வழியில போய் மாறியிருக்கிறாரு. அவர சீண்டாதீங்க. சீண்டுனா விளைவுகள் வேற மாரி இருக்கும். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, திமுகவை எதிர்த்தவர், விமர்சனம் பண்ணவர் இன்னைக்கு திமுக மேடையில போய் உதயநிதிய பாராட்டுறாரு. அடுத்து இப்ப அவருடைய
உதயநிதியோட மகன் தயாரிப்புல நடிக்கிறாரு, ஒரு சந்தர்ப்பவாதியா மாறிட்டாரா ரஜினிகாந்த்னு கேள்வி கேட்கிறாங்க. இதெல்லாம் அவரோட தனிப்பட்ட விருப்பங்க. அவர் வந்து எல்லா அரசியல் தலைவர்கள் கூடவும் நட்பு பாராட்டுறவர். சரிங்களா? மோடி வரைக்கும் வீட்டுக்கு வராரு. ஓகேங்களா? மலேசிய பிரைம் மினிஸ்டர் அவரோட வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. ஓகே. மு.க. ஸ்டாலின் அவருடைய அ ந நட்புல இருக்கிறாரு. அவரு மதிக்கிறாரு ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் மதிக்கிறாரு. அதனால பதிலுக்கு அவரும் மதிக்கிறாரு. அவங்க கூப்பிடும்போது சரின்னு போறார். எல்லாருக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தேவைப்படுறாங்க. அவங்களோட அரசியலுக்காகவும், அவங்களுடைய அவர் போய் சந்திச்சாலோ, அவர் நம்ம மேடைக்கு வந்தாலோ, நமக்கு ஒரு மைலேஜ்ன்னு நெனைக்கிறாங்க. அதனால கூப்பிடுறாங்க. அப்போ சில அவருக்கு சரின்னு படுற மேடைகளுக்கு போய் கலந்துக்கிறார். அவ்வளவுதான். மத்தபடி யாரையும் அவர் ஒதுக்குவதில்லை. அவர் தன்னை ஒரு பொது மனிதராக எல்லாரோடையும் நட்பு பாராட்டக்கூடிய மனிதரா தான் அவர் வரலாற்றுல இருந்திருக்கிறார். அத தான் பின்பற்றுறாரு. நாளைக்கு அதிமுக ஒரு மேடை அடுத்து அவங்க முதலமைச்சரா வராங்க, ஆட்சி அமைக்கிறாங்கன்னா, அந்த மேடைகளையும் தேவைப்பட்டால் அவங்க அழைத்தால் அந்த மேடைக்கு நம்ம உரித்தான நபர் நினைச்சாருன்னா அவர் போவார். அதுக்காக அவரு ஏடிஎம்கே நபர்ன்னு சொல்லிட முடியுமா? இல்ல என்னுடைய ஒரு துளி வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசு குடுத்தாங்க. என்னை வாழ வைத்த தெய்வங்கள் அப்படின்லாம் தமிழ் மக்கள அவர் சொன்னாரு. அவங்களுக்காக அவர் என்ன பண்ணாருன்ற கேள்வி வருதுல்ல. விஜய் வந்து இன்னைக்கு சினிமால ஒரு உச்சத்துல இருக்கும்போது, அதையெல்லாம் வேணான்னு விட்டுட்டு மக்களுக்காக வந்து நிக்கிறாரு. இவரையும் அவரையும் ஒப்பிட்டு இன்னைக்கு அவர் ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது ரொம்ப மோசமான ஸ்டேட்மெண்ட்டுங்க. இது தமிழ்நாட்டுல ரொம்ப பரவலா, ரொம்ப காலகாலமா வரலாற்றுல பேசப்படக்கூடிய விஷயம். ரஜினிகாந்த் என்ன பண்ணிட்டாரு? அ ம அவர் ஏன் முதலமைச்சர் ஆகணும்? அவர் ஏன் அரசியலுக்கு வரணும்னு காலங்காலமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ இருக்கிற நடிகர்களும் பெருசா நேரடியா யாரும் எங்கேயும் உதவுன மாரி பெருசா தெரியாது. சரிங்களா? எல்லா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனக்கு தெரிந்து அவரு தனிப்பட்ட முறையில நெறைய பேருக்கு உதவி இருக்கிறார். சரிங்களா? அப்புறம் அவருடைய எண்ணங்களாலயும், செயல்களாலயும் பல பேர உயர்த்தியிருக்கிறார். அவருடைய எண்ணம், செயல்பாட்டுனால பல தொழிலாளிகள் முதலாளிகளா உருவாகியிருக்காங்க. பல லட்சம் கோடிகளுக்கு அதிபதிகள் ஆயிருக்காங்க. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்லியிருக்காரு. இங்க சென்னையை சேர்ந்தவர். இப்ப அமெரிக்கால இருக்காரு. என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அ இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லியிருக்காரு. இப்படி பல கோடீஸ்வரர்களை உருவாக்கி இருக்கிறார். சரிங்களா? ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு. கலாநிதி மாறன்ட்ட கூட சொல்லியிருப்பாரு. நீங்க கிரிக்கெட் டீம் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பின்னால அவங்க கிரிக்கெட் டீம் ஆரம்பிச்சாங்க. ஐபிஎல் விளையாடுங்க. நல்ல வருமானம் வரும். இப்போ அவங்க அந்த அந்த ஐபிஎல்ல நல்லா சம்பாரிக்கலாம். இதெல்லாம் ஒரு அவரோட அட்வைஸ் தான் சொன்னேன். இந்த மாதிரி இது நேரடியா நான் பொது வெளியில நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், பார்த்த விஷயம். இந்த மாதிரி அவரோட ரசிகர்கள அவரு தன்னுடைய எண்ணத்தாலயும், செயலாலயும் ஊக்குவிச்சிருக்கிறார். அதனால அவங்க எல்லாருமே சுயம்புவா பல தொழில்கள்ல முன்னேறி இருக்கிறாங்க. அ தொழிலாளியா இருந்தவங்க பெரும் நிறுவனங்கள்ல பெரிய அதிகாரிகளா உயர்ந்திருக்கிறாங்க. சரிங்களா? அவரால நிறைய ஐபிஎஸ், ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க. இப்ப இருக்கிற அண்ணாமலை அவரோட இன்ஸ்பிரேஷன் தான். பல பேருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சாயல் தெரியும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நடிகர் தனுஷ், ஏன் விஜயோட நடிப்பிலேயுமே ரஜினிகாந்த் அவர்களுடைய சாயல் இருக்கும். அந்த ஸ்டைல் அத பின்பற்றுறது. இப்போ ஒரு சிவகார்த்திகேயன் இப்படி நிறைய பேரை இன்ஸ்பிரேஷன் பண்ணியிருக்கிறார். அந்த ஊக்குவிப்பு அவங்கள எங்கேயோ கொண்டு போய் விட்டுருக்கு. இத விட வேற என்ன வேணும்? அந்த எண்ணங்களுடைய விதை இருக்குல்ல, அவருடைய ஆறா இருக்குல்ல, அது வந்து பல பேர பல இடங்கள் அவங்களோட சாதாரண தளத்திலிருந்து அ கோடீஸ்வர தளம் வேற வேற உலகத்திற்கு அவங்க கொண்டு சென்றிருக்கு. அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியிருக்கு. அதனால நேரடியா ஒருத்தருக்கு போய் சைக்கிள் வாங்கி கொடுக்கணும், ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதையும் பண்ணியிருக்கிறாரு. அதனால அத ஃபோட்டோ போட்டு இத பண்ணேன்லாம் தலைவர் சொன்னது கிடையாது. திருவண்ணாமலையில ஒருத்தர் அ அனாதை பிணங்களை எடுத்து அடக்கம் செய்றார். அவர் தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு, அவருக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி குடுத்து, அவருக்கு நீங்க இத பயன்படுத்திக்கங்க. நீங்க இந்த வேலைய செய்றீங்க அப்படின்னு குடுத்திருக்கிறார். இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அவரு எனக்கு ஒரு தடவ ஃபோட்டோ அனுப்பிட்டு, தலைவர் சந்திச்சேன். இந்த மாரி ஆம்புலன்ஸ் வாங்கி குடுத்தாரு. ஆனா நீங்க போட்டுறாதீங்கன்னாரு. ஏன்னா வெளியிட வேண்டாம் அப்படின்னு. இப்படி கண்ணுக்கு தெரியாம நெறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு. அதெல்லாம் படம் பிடிச்சு காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்திய ஜனாதிபதி மக்கள் இயக்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம். இது எதுக்காகன்னா, இந்தியாவுடைய ஜனாதிபதியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த ஒருமித்த கருத்தோட நியமிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இயக்கத்தோடைய வேண்டுகோள். இந்த வேண்டுகோள பாரத பிரதமர் நரேந்திர மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்ட் எடப்பாடி பழனிசாமி, சந்திரபாபு நாயுடு, பினராயி விஜயன் இப்படி இந்தியாவில் இருக்கிற அனைத்து முதலமைச்சர்களுக்கும் கட்சி சார்பற்ற எல்லோருக்கும் நாங்க இந்த கோரிக்கை முன்வைக்கிறோம். ஏன்னா இந்தியாவில ஒரு பிரசிடென்ட் போஸ்ட்ங்கிறது பிரைம் மினிஸ்டருக்கு மேல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதவி. ஆனா அந்த பதவிய ஒரு சக்தி வாய்ந்த நபர்கள் இன்னும் அலங்கரிச்சதில்ல. அது ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு. ஒரு தமிழன்.
டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அதுக்கப்புறம் அந்த போஸ்டிங்ல ஒரு பவர்ஃபுல் பர்சன் யாருமே இன்னும் வரல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்தா அந்த அந்த போஸ்ட்டுக்கே ஒரு பெரிய மரியாதை ஏற்படும். ஒரு பவர்ஃபுல் பிரசிடெண்டா இருப்பாரு. இந்தியாவுக்கே ஒரு ஊக்கம் அளிக்கும் வகையில் இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலக அளவில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு கிரேஸ் இருக்கு. இந்தியா அளவில் ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு. ஷாருக் கான்லேருந்து, சல்மான் கான்லேருந்து, ரன்வீர் சிங்லேருந்து அவரை பார்த்தா காலை தொட்டு வணங்குறவங்க இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு கிரேஸ் இருக்கு நாடு முழுக்க. அதனால இந்த இந்த தேசத்துடைய ஜனாதிபதியா ஆனார்னா, இந்த தேசத்தோட வளர்ச்சியில அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கா இருக்கும். எப்படி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் ஒரு பெரிய உந்து சக்தியா மாற்றினாரோ, அதே போன்றது ஒரு நிலை கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஜனாதிபதியா வந்தா ஏற்படும்னு நான் உறுதியா நம்புறேன். அதனால இந்த கோரிக்கையை எல்லாரும் ஏற்றுக்கணும்னு நான் முன்வைக்கிறேன். அப்புறம் அவருடைய 50 ஆண்டு கால திரைப்பயணம் நிறைவு பெற்றிருக்கு. இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வந்து 50 வருஷம் முடிஞ்சிருக்கு. இந்த விழாவை மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழாவா நடத்தணும். இது மாதிரியான ஒரு விழா சிவாஜிக்கு நடந்தது. செவாலியர் விருது சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல பிரம்மாண்டமா நடந்தது. அதே போன்ற ஒரு விழா சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல நடக்கணும். சர்வதேச அளவுல நடக்கணும். மத்திய அரசாங்கம் அதை ஏற்று நடத்தணும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலும், எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முன்னிலையிலும், மற்ற மாநில முதலமைச்சர்கள் சந்திரபாபு நாயுடு, பினராயி விஜயன் போன்ற முதலமைச்சர்கள் முன்னிலையில் திரை நட்சத்திரங்கள், ஹாலிவுட் நட்சத்திரங்கள் இவங்கெல்லாம் வரவழைத்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு உலக திரைக்கலைஞனுக்கான ஒரு மிகப்பெரிய மாபெரும் விழாவாக அதை நடத்தணுங்கிறது ஒரு வேண்டுகோள், எங்களோட வேண்டுகோளாக இருக்கு. அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய திரைப்படங்கள் தொடர்ந்து அடுத்த 100 ஆண்டுகளுக்கு வரணும். அது இந்த உலகத்தை இன்ஸ்பயர் பண்ணுங்கிறது எங்களுடைய ஆசை. இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அவருடைய அசைவுகளை, மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி வச்சு தொடர்ந்து அவருடைய திரைப்படங்கள் வருவதற்கான நடவடிக்கைகளை அவங்க மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் முன்னெடுக்கணுங்கிறது எங்களுடைய ஒரு கோரிக்கை. 7 அம்ச கோரிக்கையில் அதுவும் ஒன்றா இருக்கு. அது மட்டும் இல்லை, அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கணுங்கிறதும் எங்களோட கோரிக்கையாக இருக்கு. இந்த கோரிக்கைகளுக்கெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அனைத்து மாநில கட்சி தலைவர்கள், முதலமைச்சர்கள் எல்லாரும் இந்த கோரிக்கைக்கு ஆதரவு அளிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.